நிறைய குழந்தைங்க இறந்து போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அதாவது சாவு ஓலம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து கண்ணீர், எல்லாரும் கதறாங்க. என்னால இன்னைக்கே முடியலடா. இங்க 39 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கேன். இப்ப இந்த 39 உயிரிழப்பு சரி, நீங்க பணம் கொடுக்குறீங்க. இப்ப ஏதோ 20 லட்சம் கொடுக்கறதா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு போல. நீங்க பணம் கொடுக்குறீங்க, எது வேணா இருக்கட்டும் தம்பி, எது வேணா இருக்கட்டும். உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த 39 உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? விஜயுடைய கட்சிக்கே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கரும்புள்ளி. இதான் உண்மை. தள்ளு முள்ளு நடக்குது, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது அவருக்கே தெரியுது அங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியுது. அவர் தெரிஞ்சுதான் வந்து வாட்டர் பாட்டில் கொடுங்கன்னு வாட்டர் பாட்டில் வாங்கி போறாரு. இதுவே ஒரு இம்மெச்சூரான விஷயம் தான். அவங்க வந்து ஒரு நடிகனா தான் விஜய் பாக்குறாங்க, நம்ம நடிகன் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர தாவேகா தலைவனா வந்து பார்க்கல. நீங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த 39 உயிரிழப்புக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். உங்களுடைய திட்டமிடல் சரியில்லைங்கிறதுனால தான் இது நடந்துச்சு. முழுக்க இது வந்து குற்றம் வந்து விஜய்க்கு தான். என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில். தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தேர்தல் நெருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், ஒவ்வொரு சந்துக்கும் போகணும், சின்ன இடங்கள்ல நீங்க இறங்கி நடக்கணும். விஜய் இறங்கி நடப்பாரா? விஜய் இறங்கி நடக்க விடுவாங்களா? 150 பவுன்சர்ஸ் வச்சுக்கிறீங்க நீங்க. 10,000 இருந்து 10,500 பேர் வந்திருக்காங்க சொல்றாங்க சார். இன்னொரு விஷயம், கணிக்க முடியும். நான் சொல்றேன் கேளுங்க. தன்னெழுச்சியா எதுக்கு வராங்க? தன்னெழுச்சியா இவர் எதுக்கு வராங்க? ஒரு தேசத்துல அதெல்லாம் கிடையாது. தன்னெழுச்சியா எதுக்கு வராரு? ஒரு தேசத்துல தியாகியை பார்க்கறது வராங்களா? கிடையாது. விஜய்ங்கிற நடிகரை பார்க்கறது வராங்க. விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு சார். விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கார் சார். அதுல எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. திரையில வந்து பார்த்த ஒரு நடிகனை நீங்க தரையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த கூட்டம். இவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது. இவங்களாம் வந்து எப்படி சொல்றது, இவங்க தொண்டரும் கிடையாது, ஓட்டுரிமையும் கிடையாது, படிக்கிற மாணவர்கள். ஆனா வந்து விஜயை பார்க்குற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. விஜய் பார்க்கறதுக்கு வரணும். நாங்க 4 மணிக்கு வந்துட்டோம். சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. இங்க தான் படுத்திருக்கோம் விஜய் பார்க்கறதுக்காக. கூட்டம் வந்துடும், நாங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னு இங்க நைட்ல இருந்து இருக்கோம். நான் சாப்பிட கூட இல்லாம 2026 விஜய் தான். இந்த மாதிரி பரப்புரையெல்லாம் வந்து பெண்கள் பெருசா வரமாட்டாங்க. இந்த இடத்துல பெண்கள்லாம் பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா விஜய் பார்க்க. எத்தனை மணிக்கு வந்தாலும் தெய்வத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கானா? தெய்வத்தை பார்க்கறதுக்கு என்னைக்குனா நம்ம நேரம் பார்த்திருக்கோம். தெய்வம் எப்ப வருதோ, எப்ப நம்ம காட்சி கொடுக்குதோ அன்னைக்கு அழகா பார்த்துட்டு நம்ம அழகா போறோம். அவ்வளவுதானே. சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வருவேன். இது வரைக்கும் எந்த கட்சி தலைவராவது சொல்லியிருக்கிறாங்களா சனிக்கிழமை தான் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது என்ன வீக்கெண்ட் ப்ரோக்ராம்? அது கரூர்ல நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முப்பெரும் விழா அங்கே நடத்தினாரு. ஸோ இவர் போய் அந்த இடத்துல மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா கரூர் வந்து பெர்மிஷன் கேட்டு வாங்குறாங்க. ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? முப்பெரும் விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எடப்பாடி வந்து அவர் போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கவும் மாஸ் கூட்டங்கள் வந்துச்சு, அங்கேயும் பெரிய கூட்டம் இருந்துச்சு. அங்க நடுவுல தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அங்கெல்லாம் எந்த தள்ளுமுள்ளுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. தாவேகா பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வந்து அடையாளமா தெரிகிறார். விஜயை தவிர யாருமே அடையாளம் இல்லை. அது வந்து மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு எல்லாத்துலேயும் விஜய் விஜய் விஜய்ங்கிறாரு. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். பரப்புரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து தாவேகா சார்பாக வந்துருச்சு. அதாவது யாரும் மரத்தில் ஏற வேணாம், யாரும் கரண்ட் கம்பத்தில் ஏற வேணாம், யாரும் பில்டிங் மேலே ஏறி நிற்க வேணாம். இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் அப்படி போட்டு பார்த்ததே இல்லை. இதெல்லாம்
ஏன் புஷி ஆனந்த்னு சொல்கிறீங்க? அந்த புஷி ஆனந்த் யாருக்கா தெரியுமா? இது வரைக்கும் அவர் ஏதாவது கட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து பொதுச் செயலாளர் மாதிரி பொது பதவியில் இருந்து அவர் ஏதாவது கட்சியை நடத்தியிருக்காரா? ஏதோ ஒரு பெரிய அரசியல் அனுபவம் புஷி ஆனந்துக்கு இருக்கா? ஏதோ பாண்டிச்சேரியில் புஷி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமா இருக்க முடியாது. கடைபிடித்ததற்கான சட்ட திருட்டத்தின் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு தான் நான் வந்து இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன். உச்சபட்சத்தை சம்பாத்தியத்தை நான் வந்து விட்டுட்டு நான் அந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் ஓகேங்க. அரசியல் அறிவு என்பது இருக்கா உங்களுக்கு? இல்ல. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? விஜயகாந்த் பார்த்தாலே அந்த எல்லாம் ஃபீஸ் பண்ணுவாரியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. ஸோ விஜய் அப்படிப்பட்டவரா அப்படின்னா விஜய் வந்து தைரியம் இல்லாதவன் தான் நான் சொல்றேன். வேணாம் சார், இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். எம்ஜிஆர் வந்து 12 மணிக்கு பகலுக்கு வர வேண்டியவர் நைட்டு 12 மணிக்கு வருவார், 2 மணிக்கு வருவார். அந்த அளவுக்கு லேட்டாக வந்தால் கூட அங்கே வந்து கூட்டங்கள் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் பேசிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு அங்கெல்லாம் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலையே. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யார் மாநாடு போடலையா, இல்லை யார் பிரச்சாரத்துக்கு போகலையா? இங்கே எதுக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு? ஒரு நடிகனை வந்து நம்பி நாட்டை கொடுத்த காலமெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்தார்னா அதுக்கு முன்னாடியே டிஎம்கேல இருந்தார், அரசியல் அனுபவங்கள் இருந்துச்சு, கலைஞரோட இருந்தவர், அண்ணாவோட இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் உடைச்சிட்டு இருந்த ஒரு கட்சிக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு பிரச்சனையினால் உடைச்சிட்டு வந்தார். வரும்போது அங்கே மூத்த தலைவர்கள்லாம் ஒரு 4-5 பேர் அவர் கூட வந்தாங்க. அவர் அரசியல் நல்லா பண்ணுறாருன்னு ஒரு 20 பேர் கூட வந்துட்டாங்க. இத்தனை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு இல்லை? அப்போ விஜயோட இது வரைக்கும் யார் வந்தா? யாராவது வந்தாங்களா? வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்களா, இல்லை நீங்கள் சேர்க்க விரும்பலையா? விஜய்ங்கிற தனி முகத்தை மட்டுமே டம்மியா புஷி ஆனந்த் ஆதவர்ஜனாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கரூரில் ஒரு பெருந்துயர் சார். விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க. இதுக்கு யார் சார் காரணம்? முழுக்க வந்து விஜய் தான் காரணம். அதாவது வந்து சரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. அவர் போகிற கூட்டத்தை, அவர் போகிற பரப்புரையில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கூட்டம் செய்கிறாங்க. இப்போ திருச்சி முதல்ல போனார். திருச்சியில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து கூட்டம் வந்து அங்கே கூடியிருக்காங்க. அந்த கூட்டமே பெரிய கூட்டம். அதாவது உளவுத்துறையே வந்து எதிர்பார்க்கல இந்த அளவு கூட்டம் கூடுன்னு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜயை பார்க்குறதுக்கு தான் வராங்க. பாதி பேர் வந்து இது விஜயை பார்க்குறதுக்கு தான் வராங்க. கட்சி தொண்டர்களா எல்லாருமே அப்படின்னா எல்லாருமே கட்சி தொண்டர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து தொண்டர்களும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க, பொதுமக்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினத்தில் அடுத்து நடந்த பரப்புரையிலையும் பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து பெரிதளவில் வந்து கூட்டம் வந்துச்சு. விஜய் போன இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாசான ஒரு க்ரௌட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கரூரில் வந்து இந்த பர்மிஷன் முதல்ல வாங்கினப்பே பார்த்திங்கன்னா இது முதல்ல சேலத்தில் நடத்துகிறதா இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கரூரில் நடத்தினாங்க. கரூரில் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாலின் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முப்பெரும் விழா அங்கே நடத்தினார். ஸோ இவர் போய் அந்த இடத்துல மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பர்மிஷன் கேட்டு வாங்குறாங்க, நாமக்கல்லில் பர்மிஷன் கேட்டு வாங்குறாங்க. ட்விட்டர் அஃபிஷியல் தாவேக்காவோட ட்விட்டர் பேஜிலே என்ன போட்டிருக்காங்கன்னா 8:45க்கெலாம் பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு வந்து தலைவர் வந்துடுவார், பிரச்சாரம் அங்கே நடக்கும், அதாவது வந்து பரப்புரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா விஜய் வந்து 8:45க்கு தான் சென்னை ஏர்போர்ட்லேருந்தே கிளம்புறாரு. அங்கே ப்ரோக்ராம் எங்கே 8:45க்கு நாமக்கல்லில் பேசுவாருன்னு போட்டிருக்காங்க. இங்கே 8:45க்கு தான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு. ஸோ திருச்சி போய் திருச்சியிலேருந்து ரோடு வழியாக வந்து நாமக்கலுக்கு வராரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கு அதுக்கப்புறம் நாமக்கல் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாசான கூட்டம் எப்பவும் போலுமே விஜய்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவரோட பிரச்சார வேன் போய் அந்த பேசக்கூடிய இடத்துல நின்று பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா 2:30-3 மணி ஆயிடுச்சு எங்கே நாமக்கல்லில். ஸோ அந்த ஒரு 8:45 கரெக்டாக அந்த ஷெட்
ஷெடியூல் அந்த பிளான் படி அங்கே வந்திருந்தாருன்னா அடுத்தடுத்து அவர் போக வேண்டிய கரூர் ப்ரோக்ராமும் எதுவுமே வந்து டிலேயாக இருக்காது. அந்த பிளானை வந்து முதல்ல வந்து இவர் வந்து ரொம்ப தள்ளி போனது முக்கியமான மெயினான ஒரு காரணம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அது எப்படி சொல்கிறது, பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா முக்கியமான அமைச்சர்கள், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வரும்போது ஒரு மீட்டிங்க்கு வராங்க இல்லைன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா ஒரு நேரம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் ஒரு 11:30 மணி அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளே வந்துடுவாங்க, இல்லை ஒரு 12:30 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகும். அந்த பிளானிங் வந்து கொஞ்சம் மாறும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வர கூட்டம்லாம் பர்ஃபெக்டாக அந்த ப்ரோட்டோகால் டைம் படி வந்து நடக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் கட்சி தலைவராக இருக்கார், இப்போ பரப்புரைக்கு போகிறாரு. ஸோ மக்களை சந்திக்கிற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம் வரும்னு தெரியும் போது அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த விபத்தை நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேன். அண்ட் தாவேக்காவினர் சொல்கிற இன்னொரு குற்றச்சாட்டு வந்து நாங்கள் வேறு இடம் கேட்டோம், அங்கே வந்து 60,000 பேர் வரைக்கும் இது பண்ணலாம், 50,000 பேர் வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 பேர் கூடக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் வந்து இவ்வளோ கூட்ட நெரிசல். நாங்கள் கேட்ட இடத்த நீங்கள் கொடுக்கல. இது விஜயே வந்து நாகப்பட்டினத்தில் பேசியிருந்தார், நாங்கள் என்ன இடம் தானே கேட்குறோம், அது ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு விபத்தா சார்? அப்படி கிடையாது. அதாவது வந்து எந்த இடம் கொடுக்கலாம் எந்த இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற டிசிஷன் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல புரியுது உங்களுக்கு வேலுச்சாமிபுரத்திலே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கேயும் மாஸ் கூட்டங்கள் வந்துச்சு, அங்கேயும் பெரிய கூட்டம் இருந்துச்சு, அங்கே நடுவில் தான் பிரச்சாரம் பண்ணார். ஸோ அங்கெல்லாம் எந்த தள்ளுமுள்ளுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. ஸோ மெயினான சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து டயத்தை ஃபாலோ பண்ணல, இன்னொன்று வந்து எப்படின்னா விஜய் வந்து கூட்டத்தை ரசிக்கிறார். அதாவது ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி வரதை விஜய் வந்து ரசிக்கிறாரு. இந்த கூட்டம் வந்து நேரமாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக ஆகும். அதாவது பெரிய க்ரௌட் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த க்ரௌடு வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம், நம்மளுடைய மாசை காட்டலாம். அதாவது வந்து விஜய் வந்தால் இவ்வளோ க்ரௌடு வருதுங்கிற மாசை வந்து காட்டணுங்கிறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ முதல் திருச்சி மாநாட்டிலேருந்தே பாருங்களேன் டைமிங்கே ஃபாலோ பண்ணல. அடுத்து நாகப்பட்டினத்துலேயும் அப்படி தான், இப்போ இங்கேயும் அப்படி தான். ஸோ டைமிங்கை ஃபாலோ பண்ணாது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல வந்து பரப்புரை, இது வந்து ஒரு பரப்புரை தான், ஒரு மாநாடெல்லாம் கிடையாது. ஸோ பரப்புரைன்னும் போது வேறு கட்சியெல்லாம் நடத்தியிருக்காங்களே. அதிமுக எடப்பாடி வந்து இவர் வர்றதுக்கு அடுத்து முதல் நாள் வந்து அங்கே பரப்புரை பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி பண்ண முடியுது? அதிமுகவுக்கு வர கூட்டத்தை விட விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் அதிகம். அது நம்ம 10 இடங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணி சொல்கிறாங்க இவ்வளோ க்ரௌடு வரும், நாங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே ஏன் வந்து காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை அதாவது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு ஏன் காவல்துறை மறுக்கிறாங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதை மீறி இப்போ ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே வந்து இது ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அனுமதி கொடுத்து அது நடக்குது. ஸோ கோர்ட்டில் கேட்ட கேள்வியெல்லாம் என்னென்னா எவ்வளோ பேர் வருவாங்க இந்த இடத்துக்கு இந்த பரப்புரைக்கு அப்படின்னு கேட்கும்போது 10,000 10,500 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து சரியான விளக்கங்கள் தாவேகா சைட்லேருந்து கொடுக்கல. ஒரு எப்படி ஒரு கூட்டம் ஒரு மாநாடு இதெல்லாம் நடத்தும் போது அது விஜய் மட்டுமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வந்து அடையாளமாக தெரிகிறார். விஜயை தவிர யாருமே அடையாளம் இல்லை. அது வந்து மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு எல்லாத்துலேயும் விஜய் விஜய் விஜய்ங்கிறாரு. ஸோ 234 தொகுதியிலையும் விஜய் தான் வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார். விஜய் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்து யாருமே வந்து தெரியாது. ரெண்டாவது வந்து தாவேகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையுமே ஒரு 10 to 20 பேர் இருப்பாங்க. அதாவது முக்கியமான ஆலோசகர், அதாவது அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏற்கனவே அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி நீங்கள் நடந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக போகும். இப்போ விஜயகாந்தே நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமே. விஜயகாந்த் ஒரு நடிகராக இருந்து தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன்லேருந்து இன்னும் பல மூத்த தலைவர்கள் வந்து கூட வச்சுருந்தார். அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு தான் வந்து விஜயகாந்த் செயல்பட்டார். விஜயகாந்துக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படின்னா விஜயகாந்துக்கு அரசியல் தெரியுமா தெரியாதுங்கிறத விட்டுட்டு விஜயகாந்த் வந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுவார். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையான ஒரு மனிதராக இருந்தார். விஜயகாந்த் பார்த்தாலே அந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாரியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஸோ விஜய் அப்படிப்பட்டவரா அப்படின்னா விஜய் வந்து தைரியம் இல்லாதவன் தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு விஷயம்
அந்த இடத்துல வந்து கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கு மயக்கப்படுறாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது, சின்ன சின்ன பிரச்சனைலாம் நடக்குது. இருக்கும்போது அவருக்கே தெரியுது அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியுது. அவர் தெரிஞ்சுதான் வந்து வாட்டர் பாட்டில் கொடுங்கன்னு வாட்டர் பாட்டில் வாங்கி போடுறாரு. இதுவே ஒரு இம்மெச்சூரான விஷயம் தான். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒன்று தூக்கி போடுறாரு, அங்கே கரண்ட் வேற இல்லைங்கிறாங்க. ஸோ அப்படி இருட்டில் அந்த 7-7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரிதல் இல்லை விஜய் என்ன தூக்கி போறாரு. ஒரு கூட்டங்கிறது பெரிய இடம். அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் 5 பேர் மயக்கப்பட்டாங்கன்னு முதல்ல சொல்றாங்க. ஸோ 5 பேர் தான் மயக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சரியா வந்து அட்டென்ஷன் கொடுத்துருந்தா அந்த 5 பேரோட அதை முடிச்சிருக்கலாம், அவங்கள காப்பாற்ற கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் விஜய் என்ன பண்றாரு, வாட்டர் பாட்டில் தூக்கி வந்து கூட்டத்தில் தூக்கி போடுறாரு. கூட்டத்தில் விஜய் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, விஜய் என்னமோ தூக்கி போறாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தொண்டர்கள் வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்வாக் மாதிரி போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடை போனார் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா துண்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. இது வாங்கி எல்லாத்தையும் தோளில் போட்டுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரசிகர்கள், விஜய் உடைய ரசிகர்கள் தான் வந்து பெரிதளவில் அங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்திருந்தது தாவேக்கா தொண்டர்களா அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக தான் இருக்காங்க, மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்காங்க. அதாவது விஜயை தேட்டரில் பார்த்து படத்தை பார்த்து விசிலடித்து ரசிக்கிற மாதிரியே விஜய் பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்டு, ஒரு செரிஷிங் மூமெண்ட், அந்த மூடுக்கு அவங்க போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு நடிகனாக தான் விஜய் பார்க்குறாங்க. நம்ம நடிகன் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர தாவேக்கா தலைவனாக வந்து பார்க்கல. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவரே அங்கே இருக்கும்போது சில அசம்பாவிதங்கள் நடக்குது. அவரே ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருக்காரு. அவர் வந்து அந்த இடத்துல என்னமோ ஒன்று நடக்குதுங்கிறத வந்து நேரடியாக பார்த்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்த அவர் ஒன்று கரூரில் தங்கியிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் தங்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட அவங்களுடைய எப்படி சொல்கிறது கட்சியில், அதான் நான் சொன்னேன்ல 2ஆம் கட்ட தலைவர், ஆமாம் யார் இருக்காங்க, புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா 2 பேரை தவிர யார் இருக்காங்க? 2ஆம் கட்ட தலைவருங்கிறது ஒரு 10-15 பேர் இருக்கணும். நீங்கள் புஷி ஆனந்த்னு சொல்கிறீங்க, அந்த புஷி ஆனந்த் யாருக்கா தெரியுமா? இது வரைக்கும் அவர் ஏதாவது கட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து பொதுச் செயலாளர் மாதிரி பொது பதவியில் இருந்து அவர் ஏதாவது கட்சியை நடத்தியிருக்காரா? ஏதோ ஒரு பெரிய அரசியல் அனுபவம் புஷி ஆனந்துக்கு இருக்கா? ஏதோ பாண்டிச்சேரியில் புஷி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு. அங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அது தொகுதியில் இருக்கிற ஓட்டர்ஸே கம்மி, சும்மா ஒரு சின்ன தொகுதியில் நின்று ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக இருக்க முடியாது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னும் போது பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒன்றா, பாண்டிச்சேரியில் ஒரு ஏதோ ஒரு தொகுதியில் சின்ன தொகுதியில் புஷிங்கிற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இப்போ தமிழ்நாடுங்கிற போது எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வந்து அவர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு துணையாக இருக்கிறவங்க பலமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு பக்கபலமான ஆட்களை வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு புஷி ஆனந்த் வச்சுருக்கிறீங்க, அவர் இது வரைக்கும் பாருங்களேன், இது நீங்கள் பல மாநாட்டிலலாம் நம்ம 2 மாநாடு நடத்திட்டார், அந்த மாநாட்டே நம்ம பார்த்தோம். புஷி ஆனந்த் மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் அதில் ஏறக்கூடாது, இந்த கம்பியில் ஏறக்கூடாது, எதுக்கு கிரீஸ் தடவுறீங்க? எந்த அரசியல் கட்சி வந்து உங்களுக்கு கிரீஸ் தடவிச்சு அந்த கம்பியில் ஏறக்கூடாதுங்கிறது வந்து கட்டளைன்னு ஒன்று சொன்னால் அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த கட்டளை இடுறவர் யாராக இருக்கணும்? ஒரு 2ஆம் கட்ட தலைவர், அதாவது வந்து அவர் வந்து ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கணும். அப்போ வந்து அந்த கட்டளையை சொல்லும் போது அது மக்கள் கேட்பாங்க. புஷி ஆனந்த் சொல்கிறது எதுவுமே யாருமே கேட்காதனால கிரீஸை தடவுறீங்க, அதை பண்ணுறீங்க. 2வது பாருங்கள் சார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பரப்புரைக்கு வராங்க, இல்லை ஒரு மாநாடு எது நடந்தாலும் என்னென்னா அந்த கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வரும். அது என்ன அப்படின்னா, அதாவது தொண்டர்கள் வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும். ரொம்ப வந்து வாகனங்கள் ஓட்டி வரும்போதும் கூட்டத்தில் இருக்கும்போதும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வரும், பாதுகாப்பாக இருக்கணும்னு வரும். இப்போ நேத்திக்கு நினைக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு இந்த பரப்புரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து தாவேக்கா சார்பாக வந்துருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்களா? அதில் என்ன போட்டிருந்தாங்க, அதாவது குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் வர வேணாங்கிறது வழக்கமான அந்த விதிமுறைகள், அதை அவங்க போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க போட்ட விதிமுறைகள் பார்த்தீங்களா? அதாவது யாரும் மரத்தில் ஏற வேணாம், யாரும் கரண்ட் கம்பத்தில் ஏற வேணாம், யாரும் பில்டிங் மேலே ஏறி நிற்க வேணாம். இதெல்லாம் இது வரைக்கும் யார் அப்படி போட்டு பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து சாதாரண புரிதல். அதாவது வந்து ஒரு கரண்ட் கம்பத்தில் ஏறலாமா? நீங்கள் சொல்லுங்கள், மரத்தில் ஏறுறீங்க, அந்த மரக்கிளை ஒரு மரத்தில் ஒருத்தர் ஏறினா பரவாயில்ல, ஒரே நேரத்தில் 40 பேர் ஏறும்போது அந்த கிளை வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்தா 40 பேர் அடிபடுவாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் எவ்வளோ ஒரு ரிஸ்கான
கரண்ட் கம்பத்தில் யாராவது ஏறுவாங்களா? ஸோ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு 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 விஜயை வந்து நடிகனாக மட்டும் பார்த்து ரசிகர்களாக வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க. சார் திரையில் வந்து பார்த்த ஒரு நடிகனை நீங்கள் தரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து இப்படி வருது. அதாவது இந்த கூட்டத்தில் மக்களையும் நம்ம குறை சொல்லணும். என்ன அப்படின்னா, குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய இடங்கள் ஆமாம், நிறைய இடங்கள்ல என்ன ஆகிப்போச்சுன்னா, நேற்றுக்கு நடந்ததில்லை. அதாவது வந்து இந்த மாணவர்களுக்கு எல்லாமே வந்து காலாண்டு விடுமுறை விட்டுட்டாங்க. ஸோ அந்த +2 +1 மாணவர்கள், இப்போ 10th மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது வந்து இன்னும் 2 வருஷத்தில் ஓட்டு உரிமை கிடைக்குங்கிற மாணவர்கள்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, பள்ளி மாணவர்கள். இவங்களுக்குலாம் ஓட்டு உரிமையே கிடையாது. இவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, இவங்க தொண்டரும் கிடையாது, ஓட்டு உரிமையும் கிடையாது, படிக்கிற மாணவர்கள். ஆனால் வந்து விஜயை பார்க்குற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரப்புரையெல்லாம் வந்து பெண்கள் பெருசாக வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க பெண்கள்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, சமையல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து பெருசாக வரமாட்டாங்க. ஆண்கள் தான் பெருசாக வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பெண்கள்லாம் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. அதுக்கும் காரணம் என்னென்னா, விஜய் பார்க்கணும். எல்லாருக்குமே விஜய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்க. அந்த விஜய் பார்க்கணுன்ற எண்ணத்தோட மக்கள் வராங்க அப்படின்றது முன்கூட்டியே உளவுத்துறை கணிச்சிருக்கலாம்ல சார். இப்போ இத்தனை பேர் கூடுறாங்க அப்படின்னும் போது நேரம் ஆக க்ரௌட் அதிகமாகுது. ஸோ அதை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எதுக்கு சொல்லிட்டு போறாரு? அவரோட வாகனம் உள்ள வந்ததுக்கு நன்றி சொல்றாரு சார். அதே விஜய் தான் சார். வாகனம் உள்ள வந்ததுக்கு யார் வந்து பாதுகாப்பு கொடுத்தா? யார் வந்து வாகனம் உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி? அதே விஜய் வந்து அதே பிரச்சாரத்துல வந்து உங்க கைகள் கட்டப்பட்டிருக்கா, காவல்துறை இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அதெல்லாம் வந்து அரசியல். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அரசியல். அது அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் சார் தம்பி, அதெல்லாம் இங்க கேளுங்க, அதெல்லாம் அரசியல்காண்டி பேசுற விஷயங்கள். கடைசியா முடிச்சு போகும்போது காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. வரும்போது சொன்னார் சார், என்னோட வாகனம் அந்த பைபாஸ்ல இருந்து உள்ள வந்தது காவல்துறை தான் காரணம்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேசி முடிக்கும் போது காவல்துறை இருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு காவல்துறை காரணமா இருக்கும்போது இங்க எப்படி இல்லாம இருந்திருப்பாங்க? இன்னும் சொல்ல போனா அதுக்குள்ள போலீஸ்மேன்ஸே பாத்தீங்கன்னா இந்த நெருக்கடிக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸே நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. சார் தம்பி, நான் ஒன்று சொல்ல கேளுங்க. நீங்க பத்திரிகைக்காரர் தானே, நீங்க விசாரிச்சிருப்பீங்கல்ல, எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனை போட்டோ கேமராமேன்ஸ் எல்லாம் வந்து அந்த கூட்டத்துல மாட்டிட்டாங்க, எத்தனை பேர் வந்து உயிர் தப்பிச்ச பொழைச்சோன்னு வந்திருக்காங்க தெரியுமா? அதாவது மெயினா அங்க நடந்த விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து அங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே போயிடக்கூடாது கரண்ட் அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. கம்பி இது தட்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போய் உள்ளே நின்றுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காவா மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த காவாவில் போய் இப்போ பக்கத்தில் நிற்கும் போது இந்த கூட்டத்தள்ளுக்குள்ள பல பேர் காவாவில் விழுந்திருக்காங்க. ஒரு சின்ன தெருவுக்குள்ளே, அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சின்ன தெரு இருந்திருக்கு. அந்த தெருவுக்குள்ளே ஒரு கூட்டம் போயிருக்கு. அங்கே என்னன்னா நிறைய ஐஸ்கிரீம் வண்டி, இவங்கெல்லாம் வியாபாரத்துக்காண்டி வந்திருப்பாங்க போல. அவங்கெல்லாம் வந்து நிற்கும் போது இந்த தள்ளுமுள்ளு நடக்கும்போது போகிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இதே கரூரில் தான் வந்து முப்பெரும் விழா வந்து ஸ்டாலின் நடத்திட்டு போனார், நம்ம முதலமைச்சர். அவர் நடத்திட்டு போனப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மழை வந்துச்சு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மழை வந்துச்சு. மழை வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரும் கச்சா முச்சான்லாம் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கலைஞ்சிருச்சு. ஆனால் முறையாக கலைஞ்சு போயிட்டாங்க. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒரு ஏடிஎம்கே பல வருடங்களாக இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவர் வந்து எடப்பாடி வந்து இதுக்கு முன்னாடி நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதே இடத்துல தான், வேலுச்சாமிபுரத்தில் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. விஜய்க்கு வந்த அதே அளவு கூட்டம் தான் அவருக்கும் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது கூட்டம்லாம் வரலைன்னா நம்ம சொல்ல முடியாது. இல்ல சார், கூட்டம் வரலன்றது சொல்ல, பட் அவரை விட அதிகமான கிரவுட் வந்திருக்குன்றது தானே சார் வரதான் சார் தம்பி, வரதான் தம்பி செய்யும். இது வந்து ஒரு சினிமா நடிகை. மறுபடியும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை தான். பாதுகாப்பு எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்காமலாம் இல்லை. உளவுத்துறை முதல்ல திருச்சியில் வந்து ஒரு பெரிய கூட்டம் வரும்னு எதிர்பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதை தாண்டி பல மடங்கு கூட்டம் வருதுங்கிறது வந்து கணிச்சிட்டாங்க. கேளுங்க, கணிச்சிட்டாங்க. ஆனால் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்போவுமே வந்து எல்லா கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. அது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு. ஆனால் தாவேக்கு அதை வந்து ஒரு அரசியலாக மாற்றுறாங்க. என்னன்னா, இல்லை சார் ஏறக்கூடாது, கதவை தரக்கூடாது, கையை நீட்டக்கூடாதுன்றதுல எந்த இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடல சார். எடப்பாடி அவர்கள் ரோட் ஷோ போறாரு சார், அதே கரூர்ல போனாரு. பட் விஜய்க்கு மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். எடப்பாடி அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு யார் சொன்னா? எடப்பாடி மேல ஏற கை காட்டல, ஆனால் விஜய் வந்து மேல ஏறக்கூடாதுன்றது அதெல்லாம் இல்லை தம்பி. இது வந்து எப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் எதெல்லாம் கணிச்சு சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. 39 உயிர் போயிருக்கு.
39 உயிர் போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு மகாமகம் வந்து ஜெயலலிதா சசிகலா 2 பேர் போய் குளிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா 13 பேரோ 14 பேர் தான் இறந்துருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 39-40 பேர் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து தாவேக கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு கட்சிக்கு ஒரு பொறுப்பு இல்ல. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். எம்ஜிஆர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 12 மணிக்கு பகலுக்கு வர வேண்டியவர் நைட்டு 12 மணிக்கு வருவார், 2 மணிக்கு வருவார். அந்த அளவுக்கு லேட்டா வந்தா கூட அங்க வந்து கூட்டங்கள் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் பேசிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு அங்கெல்லாம் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலையே. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் மாநாடு போடலையா, இல்லை யாரும் பிரச்சாரத்துக்கு போகலையா? இங்க எதுக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு? நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும். அவருக்கு தெரியுது, அவர் போகிற இடத்துல எல்லாம் கூட்டங்கள் பெரிய லெவலில் சேருதுன்னு தெரியுது. தெரியும் போது அவர் வந்து அந்த ப்ரோட்டோகால் டைம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 8:45 ஒரு 9-9:30 வந்திருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த மீட்டிங்கை முடிச்சிருந்தாருன்னா, அதாவது நாமக்கல்ல அடுத்து கரூருக்கு நகர்ந்து போயிருக்கலாம். 12, 12:30, 1 மணி 1:30 மணி கூட இருக்கலாம். அந்த இடத்துல இதையும் முடிச்சுட்டு போயிருக்கலாம், பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு கரண்ட் வந்து தேவையில்லை. அங்கே ஏன்னா வெளிச்சம் இருக்குது, பகல் நேரத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நடந்தது? பாதி தவறுகள் வந்து விஜய்னால நடந்தது. இவர் வந்து 8:45 அங்கே ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அஃபிஷியலாக வந்து தாவேக்காவோட ட்விட்டர்ல எல்லாம் கொடுத்துட்டு இவர் 8:45 தான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு. இப்படி இருக்கும்போது இது யார் தப்பு? அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டம் வரட்டும் நேரம் ஆக கூட்டம் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. காலையில் 6 மணி, காலையில் 4 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது சார். விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார் சார். அதுல எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. அந்த நடிகனை பார்க்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு பார்க்கறதுக்காண்டி வந்த கூட்டம், அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் நீங்கள் காக்க வச்சிங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்ருக்க முடியாது, தண்ணி குடிச்சிருக்க முடியாது, கழிவறை வசதிகள் கிடையாது, எதுவுமே ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை. என்ன கழிவறைகள் வசதி செஞ்சுருந்தாங்க சொல்லுங்கள்? ஒரு ஆணோ பெண்ணோ அந்த இடத்துல வந்திருக்காங்க, ஒரு கூட்ட நெரிசலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இயற்கை உபாதைங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ ஆண்கள் கூட எங்கேயோ அப்படி இப்படி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கை குழந்தை இருக்குது, கை குழந்தை கூட்டு வந்து மக்களோட தப்பு தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. சின்ன பசங்களை கூட்டு வந்தது மக்களோட தப்பு. நிறைய குழந்தைங்க இறந்து போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அதாவது சாவு ஓலம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து கண்ணீர், எல்லாரும் கதறதான் செய்வாங்க. ஒரு சும்மா ஒரு மீட்டிங் போய் இந்த மாதிரி விஜயை பார்க்க போனேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? விஜயை பார்க்க போனோம். இதுதான் நீங்க அந்த கருத்துக்களை வந்து நீங்க காணொலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பார்க்கணும். ஐயோ நாங்கள் விஜய் தானே பார்க்க போனோம், இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் குழந்தை போச்சே, எங்க புருஷன் போயிட்டாரு. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு அப்பாவுக்கு பையனுக்கு மகனா இருப்பான், ஒருத்தனுக்கு அண்ணனா இருப்பான், ஒருத்தனுக்கு தம்பியா இருப்பான், ஒருத்தனுக்கு கணவனா இருப்பான், ஒருத்தனுக்கு அப்பாவா இருப்பான். எத்தனை பொறுப்புகள் உள்ள ஒரு மனிதன் வந்து இறந்து போறான். அந்த குடும்பம் என்ன ஆகும்? சார் ஒண்ணுமே இல்லை சார், சும்மா ஒரு கூட்டத்துக்கு போன பையன் செத்து போயிட்டான்னா எப்படி இருக்கும்? வயிற்றுச்சலா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி வந்து அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னா அதுக்கு உங்களுடைய கட்டமைப்பு தான் முதல்ல வந்து அரசாங்கம். நீங்கள் எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை குற்றத்தை சொல்ல முடியாது. அரசாங்கம் தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட்டம் பெரிதெல்லாம் வரதுங்கிறதுனால தான் இது வந்து வழக்கே வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. அங்கே நீதிபதி என்ன கேள்வி கேட்டிருக்காரு, 10,000 10,500 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் இன்னொரு விஷயம், கணிக்க முடியும் நான் சொல்றேன் கேளுங்க. தன்னெழுச்சியா எதுக்கு வராங்க? தன்னெழுச்சியா இவர் எதுக்கு வராங்கன்னா, ஒரு தேசத்துல அதெல்லாம் கிடையாது. தன்னெழுச்சியா எதுக்கு வராரு? ஒரு தேசத்துல தியாகியை பார்க்கறதுக்கு வராங்களா? கிடையாது. விஜய்ங்கிற நடிகரை பார்க்கறதுக்கு வராங்க. இருங்க சார், அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். ஒரு 6 தொகுதி இருக்கு அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு கரூர்ல ஒரு 6 தொகுதி இருக்கு. இந்த 6 தொகுதிக்கும் தனித்தனியா வாங்கல. நீங்க 6ஐயும் ஒன்னா கூட்டி ஒரு இடத்துல பேசிட்டு போகணுங்கிறது என்ன ஒரு மாதிரியான விஷயம்? அதாவது வந்து சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வருவேன். இது வரைக்கும் எந்த கட்சி தலைவராவது சொல்லியிருக்கிறாங்களா? சனிக்கிழமை தான் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது என்ன வீக்கெண்ட் ப்ரோக்ராம்? அது ஜாலி ப்ரோக்ராம். அது என்ன விளக்கம்? மக்களுக்கு எந்த சிரமமும் கிடையவே கிடையாது. இப்ப மக்களுக்கு சிரமம், அதாவது வந்து நல்லா கேட்டுங்க. நான் ஏன் கேட்குறேன், கரூருக்குலாம் எத்தனை மணிக்கு வராரு? என்ன சனிக்கிழமை எல்லாரும் கூலி வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூலி வேலை சம்பளத்தை வாங்கி அன்றாட கூலி கொடுப்பாங்க. சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட அங்கே பல பேர் வருவாங்க, கூடுவாங்கங்கிற பிளானில் தான் வந்து அந்த டயத்துக்கு அவர் வராரு. ஸோ நீங்கள் மக்கள்லாம் சொல்லாதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு 6 தொகுதி இருக்கிற இடத்துல 6 தொகுதி ஒரு நாளாக போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கூட மாட்டாங்கல்ல. அப்படியே வந்து தொகுதியாக போல ஒரு நாள் வச்சுக்கிட்டே ஒரு 6 தொகுதி இருக்கிற இடத்துல ஒரு 5,000 பேர், ஒரு 10,000 7,000 பேர் 5,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் வர இடத்துல 30,000 பேர் வராங்க. சரி, உங்களை
நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல 10,000 அப்ப உங்களுக்கே உங்களால கணிக்க முடியல, உங்களுக்கே தெரியல. நீங்க ஏன் அரசாங்கத்தை குற்றம் சொல்றீங்க? இல்ல சார், அவங்க கணிக்க முடியாது இல்ல சார், மக்கள் கணிக்க முடியாது, கணிக்க முடியாது. இல்ல தம்பி, கணிக்க முடியாது. உளவுத்துறை வேலை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்லாம் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன்ல, இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்லாம் சொல்ல முடியாது. இது வந்து இதுக்கு முன்னாடி தம்பி யாரோ ஒரு சின்ன ஏதோ தெரியாத கட்சியெல்லாம் ஒன்றும் மாநாடு நடத்தல, பரப்புரை நடத்தல. ஏடிஎம்கே முதல் நாள் நடத்தியிருக்காங்க, கேளுங்க. அங்க வந்து ஒரு முப்பெரும் விழா வந்து நம்ம முதலமைச்சர் நடத்திருக்காரு. அதுதான் அது எங்க சரி நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இவ்வளவு கேட்குறீங்கல்ல. அப்ப வந்து விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டில், அந்த மாநாடு சரியா தான் நடந்துச்சு. அங்க வந்து பெரிய அளவுல மாநாட்டுக்கு தான் அந்த மாதிரி இடம் கொடுக்க முடியும். வர இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், ஒவ்வொரு சந்துக்கும் போகணும், சின்ன சின்ன இடங்கள்ல நீங்க இறங்கி நடக்கணும். விஜய் இறங்கி நடப்பாரா? விஜய் இறங்கி நடக்க விடுவாங்களா? 150 பவுன்சர்ஸ் வச்சுக்கிறீங்க நீங்க. உங்க வேன் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட், அதாவது ஆர்டர் என்ன போடுது, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, விஜய் பின்னாடி எந்த வாகனமும் வந்து துரத்திட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பின்னாடி முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 வாகனம், இங்கேயாவது கம்மி. கிட்டத்தட்ட அந்த மக்கள் போறாங்க. 2-3 பேர் கீழே விழுந்தாங்க, 4-5 பேர் கீழே விழுந்தாங்க. பாத்தீங்களா? பைக்ல போகும்போதெல்லாம் கீழே விழுந்து ஒரு பெண் கையை உடைச்சுக்கிட்டாங்க. என்னென்னமோ பாத்தீங்களா? நடந்ததா இல்லையா? ஸோ இந்த அசம்பாவிதங்கள்லாம் சரி, ஒரே ஒரு விஷயம், நீங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் தப்பு. உளவுத்துறை ஃபெயிலியர், போலீஸ் வந்து சரியா சப்போர்ட் பண்ணல, எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா நான் கேட்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க. அந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க தான் அந்த பரப்புரையை நடத்துறீங்க, உங்க கட்சி சார்பாக தான் அது நடக்குது. ஸோ இங்க 39 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கேன். இப்போ இந்த 39 உயிரிழப்பு சரி, நீங்க பணம் கொடுக்குறீங்க. இப்போ ஏதோ 20 லட்சம் கொடுக்குறதா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு போல. நீங்க பணம் கொடுக்குறீங்க, எது வேணா இருக்கட்டும் தம்பி, எது வேணா இருக்கட்டும். உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த 39 உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அது முடியாதுன்னும் போது இது வந்து கருப்பு, எப்படி சொல்றது, விஜயுடைய கட்சிக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கரும்புள்ளி. இதான் உண்மை. அதாவது வந்து எல்லாம் பல விஷயங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணாமே வந்து செய்கிறாங்க சார். ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு. இன்னொரு விஷயம் கேட்குறேன், கரூரில் தங்கலை, சரி விட்டுருங்க. திருச்சிக்கு வந்துட்டீங்க. திருச்சிக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினப்பே பார்த்தீங்கன்னா கூட ப்ரெஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க. அவர் இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல வந்து அது 39 பேர், கிட்டத்தட்ட 37-38 பேர் இறந்துட்டாங்கன்னு அப்பே தெரிய வந்துருச்சு. ஸோ சார் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஒரு கட்சி தலைவர் தானே, அங்கே நின்று ஒரே ஒரு வார்த்தை, அதாவது வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து சோகமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்க கூடாது, நான் வந்து என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு வந்து நான் ஆறுதல் சொல்கிறேன், அந்த குடும்பத்தை நான் வந்து நேரில் வந்து சந்திப்பேன், கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானதை செய்வேன், இது நடந்திருக்க கூடாது, ஆனால் நடந்துருச்சு, என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் அங்கே அரசியல் பேச வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், இது சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? நின்று ஒரே ஒரு நிமிஷம் 30 செகண்டு நான் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லாமல் அத்தனை பேர் வந்து விரட்டி போகும்போது இறங்கி போறாரு. அங்கிருந்து திருப்பி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு அதாவது ஒரு பாரத பிரதமர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதியிலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாலேருந்து, இன்னும் யூபி முதல்வர்லேருந்து எல்லாருமே ராகுல் காந்தியிலேருந்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டாங்க இந்த சம்பவம் நடந்தோன்னே. இந்த சம்பவம் யாரால நடந்தது? விஜயால நடந்தது. அப்படிப்பட்ட விஜய் பார்த்தீங்கன்னா அவர் மெதுவா இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு ட்வீட் போடுறாரு, அதாவது வந்து நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு. இவங்கெல்லாம் முன்னாடி போட்டாங்க. அதாவது நம்ம மாநிலத்தை இல்லாதவங்க இன்னைக்கு வெளியில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் இதை தெரிஞ்சு போட்டாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி அந்த பக்கம் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். இந்த 39 உயிரிழப்புக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். உங்களுடைய திட்டமிடல் சரியில்லைங்கிறதுனால தான் இது நடந்துச்சு. முழுக்க இது வந்து குற்றம் வந்து விஜய்க்கு தான். காரணம் நான் சொல்றேன், முதல் காரணம் வந்து நேரத்துக்கு வராமை, ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே சரியா யாருமே கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்காவது அந்த அரசியல் புரிதல், அரசியல் மெச்சூரிட்டி இருக்கானா? இல்லை. உங்களால் ப்ரெஸ்ஸை சந்திக்க முடியல, நேற்றுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்க முடியல, நீங்கள் பொதுவாகவே ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே விட்டுருங்க, பயப்படுறீங்க. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, மடக்கி கேள்வி கேட்பாங்க. நேற்றுக்கு எத்தனை இடத்துல வளர்னாரு, சாரின்னு எத்தனை இடத்துல சொன்னார். ஒரு பிரச்சாரம், அது வந்து அவர் வந்து ஸ்கிரிப்டடு. அது முதல்ல வந்து 2 மாநாட்டிலையுமே வந்து பேப்பர் வச்சுட்டு தெரியாமல் படித்தார். இப்போ வந்து அப்படி பண்ண முடியலன்னு பேப்பர் வச்சுட்டே படிக்க ஆரம்பிச்சார். ஸ்கிரிப்டடு. எத்தனை இடங்கள்ல வந்து டங்க் ஸ்லிப் ஆச்சு, சாரின்னு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் எப்படி, எத்தனை இடத்துல சாரி சொல்லுவீங்க? அதாவது வந்து என்னால் ரிதம் பிடிக்க முடியல. அப்படி என்ன சொல்றாரு? என்னால் ரிதம் பிடிக்க முடியல அப்படின்னா என்ன? இந்த சினிமா டைலாக்கா, அது மாஸ் டைலாக்கா, அது பஞ்சு டைலாக்கா? இது ரிதம் பிடிச்சி பேசுறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ இத்தனை 39 பேர் இறந்து போயிட்டாங்களே, இதுக்கு யார் போய் பதில் சொல்லுவாங்க? நீங்கள் போனீங்களா இப்போ கரூருக்கு? சரி, போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்போ வேற ஏதாவது வந்து சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க.
அங்கே இறப்பு நடந்துருச்சுன்னொன்னே அங்கே ஏடிஎம்கே தொண்டர்கள், டிஎம்கே தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. எல்லா கட்சி சார்ந்தவங்களும் போயிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே காரவங்க கட்சி வேறுபாடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே போகிறதுக்கு 2 பக்கமும் மனித சங்கிலியாக நின்னாங்க. கையை பிடிச்சிட்டு மனித சங்கிலியாக நின்னாங்க. யாரும் நடுவில் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு வேகத்தில் உணர்ச்சி வசமாக ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி மனித சங்கிலியாக நின்னாங்க. இப்போ உங்கள் தாவேகா கட்சி தொண்டர்கள் அங்கே போய் என்ன பண்ணாங்க? இத்தனை வேறு வேறு கட்சி சார்ந்தவங்கலாம் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? நீங்கள் யாருக்கு வந்து ஆர்டர் போட்டீங்க? இங்கே போங்க, இங்கே வாங்க. எங்கே போனீங்க? புஷி ஆனந்த் எங்கே போனார்? அவர் ஆதவர்ஜுனா எங்கே போனார்? நீங்கள் சொல்கிறீங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளே கிடையாது. இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணங்களோடு நீங்கள் வந்து கட்சிக்கு அதாவது கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு தான் நான் வந்து இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன். உச்சபட்ச சம்பாத்தியத்தை நான் வந்து விட்டுட்டு நான் அந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் ஓகேங்க. அரசியல் அறிவு என்பது இருக்கா உங்களுக்கு? இல்லை. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா? இல்லை. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கிட்டு நடிகங்கிற முகத்தை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கி இதை ஹேண்டில் பண்ண முடியுமா விஜயால்? இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இல்லை உங்களுக்கு. அப்போ ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? அப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னு கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் திணறீங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்டில் கேட்குற போது விசுவிசு நடந்து போகிறீங்களே. எப்படி விசுவிசு நடந்து போக உங்களுக்கு மனசு வருது? நான் கேட்குறேன், உங்களுக்காண்டி வந்த தொண்டர்கள் தானே. தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்காண்டி வந்தவங்க தானே அவங்க வீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கே. ஒவ்வொரு வீடும் சாவு வீடாக மாறிடுச்சு. எப்படி நீங்கள் அதை கடந்து போக முடியுது? எப்படி உங்களால் ஒரு அனுதாபம் கூட சொல்லாமல் போக முடியுது? இதெல்லாம் வந்து ஒரு நடிகனை வந்து நம்பி நாட்டை கொடுத்த காலமெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்தார்னா அதுக்கு முன்னாடியே டிஎம்கேல இருந்தார். அரசியல் அனுபவங்கள் இருந்துச்சு. கலைஞரோட இருந்தவர், அண்ணாவோட இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் உடைச்சிட்டு வந்த ஒரு கட்சிக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு பிரச்சனையினால் உடைச்சிட்டு வந்தார். வரும்போது அங்கே மூத்த தலைவர்கள்லாம் ஒரு 4-5 பேர் அவர் கூட வந்தாங்க. அவர் அரசியல் நல்லா பண்ணுறாருன்னு ஒரு 20 பேர் கூட வந்துட்டாங்க. இத்தனை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு இல்லை? அப்போ விஜயோட இது வரைக்கும் யார் யாராவது வந்தாங்களா? வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்களா? இல்லை நீங்கள் சேர்க்க விரும்பலையா? விஜய்ங்கிற தனிமுகத்தை மட்டுமே டம்மியா புஷி ஆனந்த் ஆதவர்ஜனாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படி நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா அரசியல் வந்து விளையாட்டு கிடையாது தம்பி. இது வந்து ரொம்ப அதாவது வந்து இது வந்து ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயங்கள். ஒரு அமைச்சரவை அமைச்சு ஒரு ஸ்டேட்டை ஆளணுங்கிறது அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் திணறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன பதில் சொல்வீங்க? இந்த 39 உயிருக்கு யார் பொறுப்பு? அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கும் இல்லை பொறுப்பு இருக்குது சார். அதில் வந்து மாற்று கருத்தில் விஜய் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சார். பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.